ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இப்போ நம்ம இதை பற்றி பேங்க் எக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது நாளைக்கு எப்படி மூமெண்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எப்படி நடந்ததுன்னு பார்ப்போம். ஓப்பன் 52,958, ஹை 53,340, லோ 52,826. கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்குது 52,953. இப்போ நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக்காக வர்றது 52,900. அதோட கால் ஆப்ஷன்ஸ் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 259, புட் ஆப்ஷன்ஸ் 135, டோட்டலாக ஒரு 394 பாயிண்ட்ஸ். இப்போ அதன்படி பார்க்க போனோம். நமக்கு ரெசிடென்ஸ் ஒன்றா இருக்க போகிறது 53,159, ரெசிடென்ஸ் 2ஆக இருக்க போகுது 53,294, இப்போ சப்போர்ட் ஒன்றா இருக்க போகுது 52,765, சப்போர்ட் 2 52,506. இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னையோட ஹையே நம்ம பியூர் பாயிண்ட்டுக்குள்ளே வரல. 53,340 நம்ம கால்குலேஷனுக்குள்ளே வரல. ஸோ மார்க்கெட் நாளைக்கு கொஞ்சம் அப்சைட் போகிறது டவுட்டு தான் தோணுது. ஏன்னா அதுக்குள்ளே அவங்களோட பிரீமியத்தை தக்க வச்சுக்க முடியல. அதை தக்க வச்சுக்கிட்டால் தான் அவங்களுக்கு 53,340 தாண்டும். இல்லாட்டினா தாண்டறதுக்கான வாய்ப்பு இல்லை. மேபி அது எப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் படி 52,962க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் என்ட்ரி டு கால் ஆப்ஷன்ஸ், அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் என்ட்ரி டு புட் ஆப்ஷன்ஸ். அது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்புக்குள்ளே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. அதை பயன்படுத்தி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் வரும், அதை பார்த்துட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.